ஒரு சிறிய கிராமத்தில் லலிதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒரு சிகப்பு கிளி. தினமும் அவள் பள்ளிக்குப் போவதற்கு முன் அந்த கிளியுடன் பேசுவாள். ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் லலிதா ஒரு மூதாட்டியை பார்த்தாள். அவள் கையில் நிறைய பாரம் இருந்தது. எல்லோரும் அதை பார்த்தும் உதவவில்லை. ஆனால் லலிதா, நான் பள்ளிக்கு தாமதமாகிவிடலாம், ஆனால் இந்த அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினாள். அவள் ஓடிச் சென்று பாரத்தை தூக்கி அந்த மூதாட்டியை வீடு வரை அழைத்துச் சென்றாள். மூதாட்டி மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் கூறினார். நீ நல்ல மனம் கஜின் குழந்தை, உனக்கு நல்ல வாழ்க்கை உறுதி. அன்று மாலையில் கிளி பேசியது போல லலிதாவுக்கு தோன்றியது. நீ இன்று உண்மையான நற்பணி செய்தாய். மோரல், நெறி பாடம். சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியை தரும். நல்ல மனம் கொண்டிருப்பது மிக முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வெயில் காலம். எல்லா எறும்புகளும் கடுமையாக வேலை செய்து உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன. ஆனால் ஒரு சோம்பேறி எறும்பு மட்டும் அங்கேயே சூரியனை பார்த்து உட்கார்ந்தது. அது சொன்னது, இப்போதுதான் சுகமான காலம். எதற்காக இப்படி ஓட வேண்டும்? மழைக்காலம் வந்ததும் சோம்பேறி எறும்பு பசிக்கத் தொடங்கியது. உணவு இல்லை, நடமாட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் மற்ற எறும்புகள் உணவோடு பாதுகாப்பாக இருந்தன. அவை அதை உணவுடன் பகிர்ந்தாலும் சோம்பேறி எறும்பு மாறிவிட்டது. பாடம்: சேமிப்பு வாழ்க்கையை பாதுகாக்கும். இன்றைய சோம்பல், நாளைய சிக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு சிறிய கிராமத்தில் தண்ணீர் டேங்கிற்கு அருகே ஒரு நாய் வசித்து வந்தது. அந்த நாய்க்கு ஒரு சிறந்த நண்பன் இருந்தான், ஒரு கிளி. அந்த கிளி ஒரு பெரிய மரத்தில் தங்கியிருந்தது. இருவரும் தினமும் பேசிக்கொண்டே இருந்தனர், விளையாடிக் கொண்டும் இருந்தனர். ஒரு நாள் நாய் ஊரில் சுற்றிக் கொண்டிருந்தபோது ஒரு வேட்டைக்காரனை பார்த்தது. அவன் கையில் வலை இருந்தது. அவன் கிளியை பிடிக்க முயற்சிக்கிறான் என்பதை நாய் புரிந்து கொண்டது. வந்துட்டான். அவன் வலை எறிய நாய் பயமில்லாமல் தள்ளி ஓடி வந்து வேட்டைக்காரனின் காலில் கடித்து ஓட வைத்தது. கிளி தப்பி இழந்தது. அன்றிரவு கிளி நாயிடம் சொன்னது, உன் நட்பு இல்லையென்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நாய் சிரித்தது. நண்பர்கள் ஒன்றுக்கொருவர் உதவவே பிறந்தவர்கள். கதையின் நெறி: உண்மையான நட்பு என்பது ஆபத்தில் கூட ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு கிராமத்தில் முத்து என்ற விவசாயி இருந்தான். அவன் வீட்டில் ஒரு வாத்து வளர்ந்தது. அந்த வாத்து ஒரு நாள் பொன்னான முட்டை வைத்தது. முத்து மகிழ்ச்சியில் மயங்கி போனான். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து போடும் ஒரு பொன் முட்டையை எடுத்து சந்தையில் விற்று பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். நாள்கள் செல்ல செல்ல அவனுக்கு பேராசை பிறந்தது. இந்த வாத்து நாளைக்கு ஒரு முட்டைதான் போடுகிறது, முழு பொன்னும் உள்ளே இருக்கலாம் என்று நினைத்த முத்து ஒரு நாள் அந்த வாத்தை கொன்றுவிட்டான். ஆனால் அதில் ஒன்றும் இருக்கவில்லை. வாத்தையும் போயிற்று, முட்டையும் இனிமேல் இல்லை. கதையின் நெறி: பேராசை பெற்றால் நாம் ஏற்கனவே உள்ளதையும் இழக்க நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு விவசாயிக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்தன. அவன் தினமும் இருவரையும் பணி செய்ய வைத்து சுமைகளை ஏற்றி வைக்கும். ஒரு நாள் குதிரை மிகவும் சோர்வாக இருந்தது. அது கழுதையிடம், நான் இன்று தூக்க முடியாது, தயவுசெய்து நீயே இன்னும் கொஞ்சம் சுமை ஏற்று என்றது. ஆனால் கழுதை சொல்லியது, இல்லை, உன் வேலை நீயே பண்ணிக்கோ என்று. சில மைல்கள் சென்ற பின் குதிரை திடீரென்று தாழ்ந்து விழுந்தது. விவசாயி அதிர்ச்சி அடைந்து குதிரையை தூக்க முடியாததால் அந்த குதிரையின் சுமையையும் கழுதையின் சுமையையும் இரண்டையும் கழுதையின் மேல் ஏற்றினான். இப்போது கழுதைக்கு இரட்டிப்பு சுமை. முறைக்கோள், மாரல்: தோழர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்ய தவறினால் நமக்கு இரட்டிப்பு சுமை ஆகலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு சிறிய கிராமத்தில் இருவரும் பழைய நண்பர்கள், ராமையா மற்றும் மூர்த்தி. இருவரும் குழந்தையாக இருந்த நாட்களிலிருந்து மனமொன்றிய நண்பர்கள். ஆனால் காலச் சுழற்சியில் மூர்த்தி நகரத்துக்கு வேலைக்காக போய்விட்டார். பல ஆண்டுகள் கழிந்த பிறகு மூர்த்தி ஓய்வெடுத்து திரும்பி கிராமம் வந்தார். அங்கு வந்தபோதே
ஒரு வயதான ஆளாக நடந்து கொண்டிருந்த ராமையாவை பார்த்தார். உடனே அவர் அருகில் சென்று, "ராமையா, என்னையா நினைவிருக்கா?" என்று கேட்டார். ராமையா சிரித்தார். "நீயா மூர்த்தி, எப்படி இருக்க?" என்றார். இருவரும் ஒரு பழைய மரச்சாடு கீழே உட்கார்ந்து பழைய நினைவுகளை பேச ஆரம்பித்தார்கள். அப்போது மூர்த்தி சிந்தனையுடன் கேட்டார், "நாம இவ்வளவு நாள் பிரிந்திருந்தோம். ஆனாலும் நீ என்னை மறக்கல. ஏன்?" ராமையா மெதுவாகச் சொன்னார், "நண்பன் என்பது கண்ணுக்குள்ளே இல்லாவிட்டாலும் மனத்துக்குள் இருப்பான். நேரம் மாறலாம், வாழ்க்கை மாறலாம். ஆனால் உண்மையான நட்பு எப்போதும் மாறாது." மோரல்: உண்மையான நட்பு என்பது காலத்தாலும் தூரத்தாலும் மாறாத பாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!